guys, welcome back to my YouTube channel. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் போகிறோம். அந்த ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ரெட்டையார் ஹில்ஸுக்கு தான் போகிறோம். ஸோ அந்த ரோடு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஸ்பாட்டை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விலாக் வந்து அந்த ஒரு இடத்த வந்து போய் பார்க்க போகிறோம். தென் நம்ம சேனல் வந்து ஓல்டு சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த ஒரு லொக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஒரு லொக்கேஷன். அந்த அந்த ரெட்டையார் ஹில்ஸு, அந்த ஹில்ஸில் வந்து நிறையவே ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. முக்கியமாக ஹரி மூவி நிறையவே எடுத்திருக்காங்க. அதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து ரெட்டையார்பட்டி தான் போயிட்டுருக்கோம். இந்த ஒரு ஹைவேஸில் தான் அந்த ஒரு ஹில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த மலை வந்து சூப்பராகவே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானுமே இந்த ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் வரேன். காலேஜ் டைமில் நிறைய டைம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் வந்ததில்லை. பட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரோம். என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டோட தான் நான் வந்து இந்த ஒரு மலைக்கு வந்து விசிட் பண்ணுறேன். இந்த ஒரு லொக்கேஷன் எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம் படம் வந்து இல்லை, அந்த படம் வந்ததுலேருந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இந்த ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கம் படத்தில் ஒரு சில சீன் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. தென் உத்தமபுத்திரன், தென் துல்கர் சல்மானோட ஒரு மலையாள மூவியே இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அந்த மலையிலேருந்து நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து ரெட்டையார்பேட்டை இருந்தீங்கன்னா, அந்த மலையிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு ரோடு வந்து மேலே வந்து போகும். ஸோ அந்த மலைக்கு போகிற ரோடு அதுதான். அந்த மலைக்கு முன்னாடியே ஒரு ரோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சைடு நாங்கள் போய் பார்த்ததில்ல. பட் இந்த ரோட்டில் தான் ஆஃப் ரோட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் காரில் வந்தாலும் வந்துடலாம், பைக்கில் வந்தாலும் வந்துடலாம். பட் ரோடு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தது. மற்றபடி வந்து சூப்பராக இருந்தது இந்த ஒரு லொக்கேஷன். இந்த மலைக்கு கீழே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கல் வந்து நவந்து விழுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மலைக்கு போகும்போதுமே வண்டி வந்து நல்லாவே சருவிச்சு, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு மலைக்கு வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. தென் பக்கத்தில் உள்ளவங்க, லோக்கலில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மலைக்கு வந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த மலை மேலே ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு கிடக்கு. அந்த லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் இருக்குது. இங்கே ஏதாவது ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியாக தெரில. பட் இந்த ஒரு இடத்துலையே நிறைய பேர் வந்திருந்தாங்க. மலைக்கு போகிற வழி கொஞ்சம் கரடு முறையாக இருந்தால் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக டூரிஸ்ட்டுக்காண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த பாறை மேலே நின்று வந்து ஃபோட்டோ எடுக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க. என் ஃப்ரெண்டும் போய் நின்று ஆர்வக்கலாரில் நின்று எடுத்துகிட்டு இருந்தான். பட் வந்து அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நின்னான். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இது மேலே நின்று எடுங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை பார்க்க முடியும். தென் ஹைவேஸ், அந்த ரெட்டையார்பட்டி ஹைவேஸை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். சுற்றி பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு வியூ பாயிண்ட்லாம். ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுனாலே என்னவோ இந்த ஒரு லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு வீக்கெண்ட் வந்து ஜஸ்ட்டு ஃபேமிலி கூட இந்த ஒரு இடத்துக்கு ஈவினிங் டைமில் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வெயில் டைமில் வர முடியாது, இல்லை ஏர்லி மார்னிங் வரலாம், இல்லைனா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு சன் செட் ஆகிற டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஆடை பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு ராஜமௌலி இல்லை சங்கர் மூவி அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. தென் அது பக்கத்துலேயே ஒரு பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க. அது வந்து வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஆடு பக்கத்தில் போய் பார்த்தோம். சீரியஸ்லி காய்ஸ், வேறு லெவல். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்த வந்து பார்த்து அட்மையர் பண்ணேன்னா, ஒன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு பெரிய நந்தி இருக்கும்ல, அதை பார்த்தேன். தென் வந்து செகண்டாக ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்கன்னா இந்த ஒரு ஆடு தான். சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஏதோ சினிமா செட்டு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். திருநெல்வேலி நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வரையாடுக்கு வந்து அந்த ஸ்டாச்சு வச்சது நம்ம திருநெல்வேலி தாங்கிறத கொஞ்சம் நான் பெருமையாகவே சொல்லிக்கிடுவேன். பிகாஸ் நானும் திருநெல்வேலியன் தான். ஸோ அதனால் ஒரு பக்கம் ஃபேமிலி எல்லாம் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாலும் நிறைய இடத்துல பார்த்தது நான் என்னென்னா, லவ்வர்ஸ் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு லவ்வர்ஸ் பார்க் மாதிரியே இருந்துச்சு. பட் இருந்தாலும் நிறையா டூரிஸ்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது. காற்று வந்து ரொம்ப செம்மையாக அடிச்சுட்டு இருந்தேன். அதுதான் வந்து நல்ல ஒரு ப்ரீஸியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டா காற்று இல்லாமல் நம்மளாம் போராடுதோம். பட் இந்த ஒரு இடம் சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் நிற்கான். அப்போ பார்த்துக்கிடுங்க அந்த ஆடு வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த காலுக்கு தான் அவன் இருக்கான். ஸோ அந்த வியூ பாயிண்டில் இந்த மாதிரி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. நான் இதில் நின்று வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு தென் வந்து அது மேலே ஏறி போய் மாடி மேலே நின்று அந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்க்க போகிறேன். மாடி மேலேயும் நிறைய கப்புள்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பட் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல.
நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு லொக்கேஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து நான் ஆடெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கண், அந்த காதெல்லாம் டீட்டெயில்டு வந்து அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து மலை மேலே வந்து பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு விஷயம் மைதானம் மாதிரி நான் சொன்னேன்ல. ஸோ இந்த கிரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து ஏதோ ஈவெண்ட் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து இருந்தது. ஸோ அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இது ஏதாவது ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. இந்த சம்மருக்கு உங்கள் கிட்ஸோடு எங்கேயாவது விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போய்ட்டு ரெட்டையார்பட்டி ஹில்ஸுன்னு போட்டாலே இந்த ஒரு லொக்கேஷனுக்கு டேரெக்டாக போகலாம். நீங்கள் வந்து புதுவிதமாக உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த காட்டணும், இல்லை வந்து நம்ம தமிழ்நாட்டோட மாநில சின்னத்தை வந்து காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வாங்க. ஐ திங்க் இந்த ஒரு விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.